கல்யாணத்துக்கு போய் தாலி எடுத்து கொடுக்க போற உன்னையும் ஒரு தலைவராக நினச்சி மதித்து கூப்பிட்றாங்கல்ல. 6 மாதத்தில் கழிஞ்சு போவோங்கிற, 3 மாதத்தில் கழிஞ்சு போவோங்கிற. ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க, கோச்சிக்காதீங்க. போகிற ஃபங்க்ஷனில் போயிட்டு மொய் வச்சுட்டு சோறு தின்னுங்க. சோறு தின்னு திங்காதப்போ அந்த 6 மாதத்தில் கழிஞ்சு போவோம், 7 மாதத்தில் கழிஞ்சு போகணும்னு சொல்லாதீங்க ஐயா. பிள்ளைங்க பக்குன்னு வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கு. என்ன அவன் கல்யாணம் பண்ணவன் இந்த பொண்ணுக்கு பிள்ளை இருக்காதா அப்படின்னு ஒரு ஆதங்கப்படுறான். பொண்ணு என்ன பண்ண தாலி கட்டிக்கிடுவா. ஐயோ ஐயோ என்ன இது, இந்த ஆள் நம்ம கல்யாணம் பண்ணுமா, இவங்க ஆண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. ஐயா கோச்சிக்காதீங்க, போகிற இடத்துல இந்த வார்த்தையை சொல்லாதீங்க ஐயா, கோச்சிக்காதீங்க. அடுத்த பிரதமர் நம்ம ஆகி போயிடலாம், தமிழ்நாட்டில் நம்ம புள்ளியை முதலமைச்சர் ஆக்கிடலாங்கிற தென்னாவட்டில் போனேன். ரிப்பீட்டா இப்போவாது புரிஞ்சுங்க. ஏன்னா புள்ளிய வார்த்தை போனியா இல்லை நாட்டில் வாழ்கிறவங்க வரும்போது சொத்து போகிற வாங்க வளைக்க போனியா. வளைகாப்புக்கு போனால் 6 மாதத்தில் கழிஞ்சிருமா. ஏன்னா 6 மாதம் வளைகாப்பு வந்து 9 மாதத்தில் வளைகாப்பு போவோம், 6 மாதத்தில் கழிஞ்சிடும். அவங்க என்ன நினைப்பாங்க, இல்லை மதிச்சு கூப்பிட்ட பிள்ளைங்களுக்கு வாழ்த்துறை படுத்துறது தான் உன் வேலை. உன்னால் முடிஞ்சால் மொய் போடு, இல்லையா சோத்துட்டு வெளியே வா. அதை விட்டு 6 மாதத்தில் கழிஞ்சு போகும், 3 மாதத்தில் கழிஞ்சு போகுங்கிற. ஒருத்த கல்யாணம் பண்ணுறவங்க ஒருத்த வயிற்றில் குடலை இல்லாமல் சேர்த்து போக நாட்டுக்கு. ஐயா பகவானே, போகிற இடத்துல எதை பேசக்கூடாதுன்னு பேசுங்க ஐயா. நீங்கள் உங்கள் கட்சி இருக்குது, உங்கள் அறிவாலயம் இருக்குது, கருத்தரங்க போகிறதுக்கு விழுப்புரத்தில் வந்து உங்கள் ஒப்பம் பேரில் ஒரு அறிவாலயம் கட்டி வச்சுருக்கீங்க. இப்படி வாழ்கிற நீனு கீழ்மட்டத்துலேருந்து வந்து சொந்த படிப்பில் வாழ்ந்து சொந்த காலில் நின்று தன்னந்தனியாக 108 சீட்டை பிடிச்ச ஒரு புள்ளைய, அரியா புள்ளைய தப்பாக பேசிக்கிட்டு இருக்க ராஜான்னா கோச்சிக்காதீங்க. இதுக்கு மேலே ஒரு வீடியோ போடுவேன், ஆனால் ராஜாவுக்கு மட்டும் போடுவேன். முன்னாள் பெரம்பலூர் எம்பி, இந்நாள் எம்பிங்கிறது அங்கே என்ன நான் பேச ஆரம்பித்தா அது நல்லா இருக்காது. இருந்த போதிலும் விஜயை பற்றி தப்பாக பேசாத. விஜய்க்கு நான் ஓட்டு போடலை, விஜய்க்கு நான் கட்சி இல்லை, அதிமுக கட்சிக்காரன். என் கட்சி உடஞ்சிது, ஊரை போயிடுச்சது. ஆனால் அந்த புள்ளைய நேற்று பிறந்த புள்ள உழைச்சி சொந்த காலில் இன்னைக்கு 108 சீட்டு இந்த தொகுதியில் தமிழ்நாட்டில் பிடிச்சிருக்கான். அவனை தப்பாக பேசுறது உனக்கு என்ன தகுதி இருக்கு? அதை தனிச்சு நின்று ஒரு எம்பியை பிடிக்க பார்ப்பான், சுயாச்சம் நின்று உன்னால் முடியுமா? இன்னொருத்த உதவியில் நின்று வாழ்கிற நீ மற்றவங்கள தப்பாக பேசக்கூடாது. இங்கே கருணாநிதி பேர்பட்ட மனுஷனுக்கு பிறந்த நீ எல்லா விவரம் தெரிஞ்ச பிறகும் நேற்று வந்த பிள்ளையை பற்றி பேசணும்னா திருத்தமாக பேசணும். நம்ம கட்சிக்காரன் கூப்பிட்டான்ட்டு போகிறோம், உள்ள நல்ல பிள்ளையை கூப்பிட்டு தானே போகிற, அங்கே போ பேரை குறிப்பிட்டு பேசு. எங்க சரியா பண்ணுறீங்க அங்கே ஏன் அவ்வளோ போகிற? இந்த வேப்பூரில் பாருங்க, என்ன வேப்பூரில் அவங்க அப்பனை போச்ச மாதிரி சமாதியை கட்டி செலவு வச்சிருக்காங்க. இன்னும் சீர்திருத்தம் பண்ணல. என்னன்னு கேட்டால் கலைஞர் இது கலைஞர் கன்னிகாசரமா, கலைஞர் கன்னிகாசரம். அவனை கல்யாணம் பண்ண வேணாம், 3 கல்யாணம் பண்ணிருக்கான், 7 வப்பாட்டி வச்சிருக்கான், 36 பேர புள்ள, 62 கொல்லி பேர புள்ள. நான் கணக்கு கொடுக்கவா? அத்தனையும் இருக்கு. அப்படி இருந்து நீ சம்பாதிக்காச்சுனா ஒவ்வொருத்த பேர்லையா போட்டு வச்சுட்டு. ஆனால் உண்மைடா ஒப்பம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து நல்ல விஷயம். திருடுற காசு திருடுறது முன்னே இடம் எங்கே வைக்கணுங்கிறத சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கான். ஒப்ப திருடுற காசை வைக்கிறது எங்கங்கிறத முதல்ல சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கான். அதுக்கப்புறம் தான் திருடுறதை பற்றியே சொல்லி கொடுத்துருக்கான். இந்த ஹைவே ரோட்டில் சம்பாதிக்கலாம், ஏன்னா பொதுமக்களை கேள்வி கேட்காது. பஞ்சாயத்து எலெக்ஷனில் போயிட்டு ஒரு மண்டம் கட்டினோம்னா இடிஞ்சு போச்சு, அது கேள்வி வரும். ஒரு ஸ்கூல் கட்டினா இடிஞ்சு போவோம், அது கேள்வி வரும். என்னன்னு கேட்டால் சாலை வசதி பண்ணார், மேம்பாலம் கட்டினார், இன்ஜினியர் பிடுங்கினார். இப்போ ஏவே வேலை மாட்டுறாரு. 2.23 கோடி போடாத ரோட்டுக்கு பில் எடுத்துருக்காரு. இது 10 இன்ஜினியர் மாட்டுறாங்க. இந்த புள்ளிக்கு என்ன தெரியும்? நேற்று வந்த புள்ளிக்கு என்ன தெரியும்? நோண்டி நொங்க எடுத்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு என்ன தெரியுமா? காவல்துறை முதல் உரிமை, ஏன் மூஞ்ச பார்க்க கூடாது, என் கட்சிக்காரன் ஏன் வந்தாலும் தடை பண்ணு. ஆனால் ஆக்சிடென்ட்ங்கிறது உன் கண்ட்ரோல் இருக்கணும். அதே ஒரு மாவட்ட கலெக்டர் பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையை சரியாக செஞ்சு முடி.
என் மூஞ்சி நீ பார்க்கக்கூடாது. ஓ சேவை அது. என் கூட்டணி கட்சியை மட்டும்தான் அரவணைக்க முடியுமா தவிர மக்களுக்கு வந்து இந்த தொண்டு செய்யணும்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற கலெக்டர், அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற எம்பி, எஸ்பி 3 நாள் மீட்டிங்கு நடந்திருக்கு. என்ன இப்போ என்ன தெரியுமா சொல்லிட்டாரு அவரு? இப்போ என்னமா சொல்லிருக்காரு? எங்க கட்சியில தான், எங்க கட்சி மூலியமா தான் அவர் ஆட்சியா நடக்குதான். இது போன சொல்லிவிட்டாரு. இப்போ என்ன ஆகி தெரியுமா? இந்த கம்யூனிஸ்ட் 2 பேர் தான் கொஞ்சம் அப்படியே தள்ளிப்புள்ளி போயிருக்காங்க. காங்கிரஸுக்கார முழுமையா இருக்கான். என் கட்சி ஒன்று உள்ள பூந்திருக்கு, அது முழுமையா இருக்கு. கட்சி என் கட்சி ஒன்று உள்ள பூந்திருக்கு, முழுமையா இருக்கு. 2 கட்சி மட்டும் திணறுது. எது அது சாதிலையும் சேராது, பந்திலையும் உட்காராது ஜாதி. அது இந்த கம்யூனிஸ்ட் பத்தியா அது ஒன்று. இந்த வீரமணி இருக்கான் பாரு, இந்த வீரமணிக்கு எத்தனை தொகுதி இருக்கு, எத்தனை ஓட்டு இருக்கு? கி வீரமணிக்கு அவர் வேற சவால் விடுறாரு. யோ, ஒரு தொகுதியை வாங்கி நின்று ஜெயிச்சு காட்டு. பெரியார் காலத்தில் ஆரம்பிச்ச கட்சி ஏற்காது, அதை காப்பாற்ற உனக்கு தகுதி இல்லை. மற்ற கட்சி உதவியில் வாழ்ற நீ மற்றவங்களை பற்றி பேச தகுதி இல்லை உனக்கு, புரியுங்களா? அது போல இப்போவும் சொல்றேன், கி வீரமணி எந்த தொகுதியில் நின்னாலும் அந்த தொகுதி ஓட்டு போட நான் தயாரா இருக்கேன். ஆனால் ஒரு தொகுதி ஜெயிக்க சொல்லுதால 234 தொகுதியில் கி வீரமணி கோஷ்டி யார் வேணாலும் நிற்க சொல்லு. நிற்கிறதுக்கு தகுதி கிடையாது, போட்டி கிடையாது. அதனால போன பின்னாடி போய் ஜாலியாக அடிச்சுக்கிட்டே வரக்கூடிய கி வீரமணி அந்த ஆளுலாம் எனக்கு சாத்தியமே கிடையாது. அதுல இருந்து பிரிஞ்சது தான் திமுக, திமுக பிரிஞ்சது தான் ஏடிஎம்கே, அண்ணா திமுக. நான் தான் முன்னாடி சொல்லிட்டேன், ஐயா நிக்கிட்டியா, தயவு செய்து கிழக்கில் நிற்கிட்டோம். கிழக்கில் நின்று மூஞ்சி சின்மிச்சு அட்டை சொல்லி கொள்ள முடியாது. ஏற்கனவே சொல்லிருக்கேன், திருச்சி கிழக்கில் நின்னாலும் சரி அங்கே கன்ஃபார்மா நீ தோக்கிறது உறுதி. சட்டச்சேவையில் உள்ள நீ சட்டச்சேவையில் உன் பிள்ளைக்கு துணையாக வர்றதுக்கு வையா பாரு, அந்த தொகுதிக்கு போயிடாத, புரியுதா? இப்போ நாளைக்கு நடத்த போற கூட்டணி கட்சிக்கு ஒரு பேரே வைக்க போறோம், பேர் சுட்டு விழா. கூட்டணி கட்சியை ஒன்று சேர்ந்து நாளைக்கு பேச போறோம். அந்த கூட்டணி கட்சியில் ஒன்று சேர்த்து இங்கே தேசிய முற்போக்கில் வச்சுட்டாங்க. நாங்கள் இன்னொரு அதே தேசியில் முன்னாடி ஒரு பேர் வைக்கிறோம். நாளைக்கு அதை என்ன சொல்லுவேன், காரணம் கேட்குங்களா? தேசிய முற்போக்கு கூட்டணி நீ சொல்லிவிட்ட, இந்த தேசம்லாம் போய் எதுக்கு பங்கு போட்டு தெரியுமா? அடுத்த பிரதமர் நம்ம ஆயிப்படலாம், அடுத்த பிரதமர் நம்ம ஆயிப்படலாம், தமிழ்நாட்டில் நம்ம புள்ளிய முதலமைச்சர் ஆக்கிடலாங்கிற தென்னாவட்டில் போனேன். ரிப்பீட்டா? இப்போவாது புரிஞ்சுங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு சொல்கிறேன் கேட்டுங்க, கோச்சிக்காதீங்க. போகிற ஃபங்க்ஷனில் போயிட்டு மொய் வச்சுட்டு சோறு தின்னுங்க. சோறு தின்னு திங்காதப்போ அந்த 6 மாதத்தில் கலைஞ்சி போவோம், 7 மாதத்தில் கலைஞ்சி போகணும்னு சொல்லாதீங்க ஐயா. பிள்ளைங்க பக்குன்னு வயிற்றில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கு. என்ன அவன் கல்யாணம் பண்ணவன் இந்த பொண்ணுக்கு பிள்ளை இருக்காதா அப்படி ஒரு ஆதங்கப்படுறான். பொண்ணு என்ன பண்ண தாலி கட்டிக்கிடுவா? ஐயோ ஐயோ என்ன இது, இந்த ஆள் நம்ம கல்யாணம் பண்ணிட்டுமா, இவங்க ஆண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை உருவாக்குது. ஐயா கோச்சிக்காதீங்க, போகிற இடத்துல இந்த வார்த்தையை சொல்லாதீங்க ஐயா, கோச்சிக்காதீங்க.